ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் ஸ்டாக் மூக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிடன்பர்க் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதானி கம்பெனி ஸ்டாக் மேனிபுலேஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இவங்க வேறு ஒரு கண்ட்ரியில் கம்பெனி மாதிரி ஆளே இல்லாமல் ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி இவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்பவே கீழே, அதானியோட ஸ்டாக்ஸ் ப்ரைஸ்லாம் ரொம்பவே கீழே போயிட்டுருக்கு. ஸோ இதை இந்த ப்ராப்ளம் என்னென்ன விஷயத்துக்காக நடந்தது, ஏன் இதை வாங்கலாமா வேண்டாமா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதானி ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் எல்லா ஸ்டாக்ஸுமே ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சியை பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அதுக்கு கூட ஒரு குரூப்பாக இருந்த கம்பெனிஸுமே பெரிய ஒரு ஃபாலை காஞ்சிருக்கும். டிக்சன் டெக்னாலஜிஸ்ன்னு இருக்குது, அதுவுமே ரொம்ப பெரிய, ஏசிசியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான அதுக்கு சார்ந்த கம்பெனிஸும் அது கூட சேர்ந்து ரொம்ப பெருசாக இறங்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் மோடில் இருந்த மோடில் பாசிட்டிவான இருந்த மார்க்கெட் மோடு நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அதானி என்டர்பிரைசஸ் எஃபிஓக்குள்ளே போகிறாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸஸ் விஷயம். ஸோ இது இந்த டைமில் வரவே தான் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்ரெடி இது நம்ம முன்னாடியே லாஸ்ட்டு ஒரு 5 months 6 monthsக்கு முன்னாடியே நம்ம சைட்லேருந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கன்னா போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். இந்த மாதிரி அதானி குரூப்ஸ்லாம் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது, இந்த இடத்துல வாங்கக்கூடாது, கொஞ்சம் இறங்கும் போது வாங்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் மேஜராக எஃபிஓ இங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஐபிஓன்றது பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்துகிட்டு வருது. எஃபிஓன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸ்லேயே இருக்கிறது. ஸோ இந்தியாவிலே பெரிய எஃபிஓ இதுன்னு சொல்லலாம். 20,000 கோடி வரைக்கும் அதானி என்டர்பிரைசஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இதுக்கு முன்னாடி பண்ணது பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் பண்ணியிருக்காங்க ஒரு 15,000 கோடி வரைக்கும், ஐசிஐசிஐ பேங்க் பண்ணியிருக்காங்க ஒரு 10,000 கோடி வரைக்கும், பவர் கிட் பண்ணியிருக்காங்க ஒரு 5,000 கோடி வரைக்கும். ஸோ இது ஒரு லார்ஜஸ்ட் எஃபிஓவாக இருக்குது அப்படின்றது தான் விஷயம். ஸோ என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் மேனிபுலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஹிடன்பர்க் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க. அது ஒரு 4 days 5 days ஆகும்னு நினைக்கிறேன் அதை படித்து முடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அது அப்படின்ற மாதிரி. இவங்க ஸ்டாக்கை ஏற்றம் இறக்கம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, மேனிபுலேட் பண்ணுறாங்க, ஸ்டாக்கை மேனிபுலேட் பண்ணுறாங்க, ஃப்ராடான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2004 2005 ஒரு டைமண்ட் கேஸில் இந்த குரூப் சார்ந்தவங்க மாட்டினாங்க. ஸோ அந்த குரூப் சார்ந்தவங்க தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீபோர்ட் டைரக்டர்ஸாக இருக்காங்க. திருப்பியும் இதே வேலையை தான் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூக்கு கீழே இருக்கிற கம்பெனி. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க அந்த கம்பெனியை எடுத்துகிட்டு போய் ஃப்ளஷ் பண்ணி வச்சு இவங்க லோனுக்கு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ எதனா ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா கம்பெனியே திவால் ஆகிறதுக்கு உண்டான, பேங்க் கரப்டுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல ஹிடன்பர்க்கில் கொடுத்துருக்கிறதுல குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதானி சைட்லேருந்து நாங்கள் ஒரு பெரிய எஃபிஓ கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவங்க இந்த மாதிரி நம்மளோட இது ஒரு சூழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி அதானி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஃபிஓ ரிலீஸ் பண்ணும்போது 5% டிஸ்கவுண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ ரிவைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வேல்யூவே ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படின்றது தான் உண்மை. ஸோ யாரும் போய் எஃபிஓவில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்குது. அதில் 22 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் 8 பேர் அதானி குடும்பத்தில் சார்ந்தவங்களே, ஆல்ரெடி 2004-5 டைமில் கேஸில் இருந்தவங்களே. ஸோ அதே வேலைகள் தான் திருப்பி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் ஹிடன்பர்க்லேருந்து கொடுத்துருக்க ஒரு விஷயமா இருக்குது அதானியை பற்றி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் இறங்குறதுக்கு ஒரு நியூஸ் பேஸ்டான விஷயம் தான். 8 கம்பெனியில் பார்த்திங்கன்னா 5 கம்பெனி ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்றது தான் அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.